பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீயே செல்லம்மா செல்லம்மா. கண்ணம்மா கண்ணம்மா, என் வாழின் அர்த்தம் நீ அம்மா. அக்கா சைட் ஓபன் ஆச்சா? இன்னும் இல்ல. எனக்கு மட்டும் ஏன் ஓபன் ஆகல? சரணி எல்லாம் ரிசல்ட் பாத்துட்டான். அவளுக்கு எந்த பேப்பரும் அரியர் இல்ல. இது நல்லா தானே எழுதி இருக்கேன். அப்புறம் எதுக்கு இப்படி பொங்குறேன்? உனக்குலாம் புரியாதது. என்னடா ஓபன் ஆயிட்டா? இல்ல, அரை மணி நேரமா பக்கத்துல நின்னுட்டு பொங்கிட்டு நிக்கிறேலாம். நான் எனக்கு 12th ரிசல்ட் வரும்போது கூட இப்படி கலவரப்படல. ஆனா இன்னைக்கு பாத்தியா, என் ரிசல்ட்டுக்கு கூட நான் கலவரப்பட்டது இல்ல. நீ பொங்கி எழும்ப எழும்ப எனக்கும் ஒரே கலவரமா இருக்கு. வித்யா நல்லதானமா எழுதியிருக்கா? நல்லா எழுதி இருக்கேன் தாத்தா. அப்புறம் எதுக்கு காலையில இருந்து இவ்ளோ டென்ஷன் ஆகுறான்? நீ டென்ஷன் ஆனதை பார்த்து பாரு. நானே காலையில வயலுக்கு போகல. ஐயோ தாத்தா, நான் நல்லா எழுதி இருக்கேன். அதுதான் பிரச்சனை. நல்லா எழுதி இருந்தேனா எனக்கு பிரச்சனை. அப்பவே உனக்கு தான் சொல்லுவேன். உளுந்து உளுந்து சொல்லுவேன். எங்க உளுந்து உளுந்து சொல்லுவீங்க? உளுந்து உளுந்து கோயில்ல போய் சாமியை கும்பிட்டு பட்ட போட்டா மட்டும் காணாது. படிக்க வேண்டிய நேரத்துல செல்லமுறை படிச்சிருந்தீங்கன்னா ரிசல்ட் வர நேரத்துல இப்படி டென்ஷன் ஆகணுமா? ஐயோ செல்ல, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. இனிமே அதான் ஓபன் ஆகலாம். இல்ல வித்யா, சைட்டுக்குள்ள போகுது. உன் நம்பர் கொடுத்து கொஞ்ச நேரம் லோட் ஆகுது. அதுக்கப்புறம் தான் சைட்ல இருந்து எக்ஸிட் ஆகுது. வித்யாமா, என்னண்ணே? சரி வீட்ல தான் ஓபன் ஆகல எல்லாம். நீ வா, ஏதாவது கம்ப்யூட்டர் சென்டர்ல ஏதாவது போய் ட்ரை பண்ணலாம். இப்படிதானே நிறைய பேருக்கு ஓபன் ஆகும், நிறைய பேருக்கு லேட் ஆகும். அருண் அத்தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல தான் இருக்காங்க. நம்ம வீட்ல இன்டர்நெட் கனெக்ஷன் எல்லாம் நல்லா தானே இருக்கு. கொஞ்ச நேரம் கூட பார்க்கலாம். இங்க பாரு, ஏதெങ്കിലും பாடம் ஃபெயில் ஆனா கூட போட்டு செல்லு, நான் அரியர் எல்லாம் போட மாட்டேன். எனக்கு தேவை நான் காலேஜ் டாப்பர் ஆகணும். அதுக்காக தான் இவ்ளோ டென்ஷன் ஆகி பார்த்துட்டு இருக்கேன். எல்லா பிள்ளைகளும் ரிசல்ட் வரதுக்கு முன்ன வரைக்கும் இப்படிதான் சொல்லலாம். நான் காலேஜ்ல முத இடத்துல வருவேன், பள்ளிக்கூடத்துல முத இடத்துல வருவேன், தமிழ்நாட்டுல முத இடத்துல வருவேன் சீன போடுவாங்க. ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு தானே தெரியும் உள்குத்து. இங்க பாரு, நீ பயப்படாத, பார்த்தாலும் தெரியுது. ஏதெങ്കിലും ஃபெயில் ஆனா போட்டு ரீவர்சன், ரீ எக்ஸாம் இதெல்லாம் இருக்கலாம். செல்லும், அது ரீவர்சன் இல்ல, ரீவால்யூஷன். ஒன்னு எல்லாம் படிக்க வச்சிருக்காவ. நீ நல்லா பேசுவ. எங்களை எல்லாம் அப்படியா? ஆமா, அதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பும்போது ஸ்கூலுக்கு ஒழுங்கா போயிருக்கணும். ஏன் தாத்தா, அப்ப செல்லு ஒழுங்கா ஸ்கூலுக்கு போகாதா சின்ன வயசுல? எங்கம்மா, அவங்க அம்மாவும் அப்பாவும் ஒரு சைட்லோடி ஸ்கூல்ல கொண்டு விட்டுட்டு வருவாங்க. உங்க செல்லு இன்னொரு சைட்லோடி வீட்டுல வந்து நிக்கும். அதுவும் அவங்க அம்மாவும் அப்பாவும் வீட்டுல வந்து நிக்கிறதுக்கு முன்ன செல்லு இன்னொரு வழியில வீட்டுல வந்துடும். அது மட்டுமே கூத்து பண்ணா பாதி நாள் ஸ்கூலுக்கும் போகாம என்ன அலப்பறையெல்லாம் பண்ணான்னு கேளான். ஆமா, ஏன் புராணத்தை பேசாட்ட இவருக்கு உறக்கமா வராதுல? ஏப்டி வித்யா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. எத்தனை பேப்பர் தோத்து போனாலும் சரி, ரீவர்சன் போட்டோம் இல்ல ரீ எக்ஸாம் எழுதிய பாஸ் ஆகலாம். இதுக்கு தான் அப்பே சொல்லிட்டே இருப்பேன். பாஸ் ஆவணும் பாஸ் ஆவணும் சாமி, பாஸ் ஆவணும் பாஸ் ஆவணும் சொல்லிட்டு பட்ட திட்டிய நேரத்துல உட்கார்ந்து படிச்சிருந்தேனா இப்ப இந்த டென்ஷன் ஆகணுமா? செல்ல, நான் இருக்க டென்ஷன்ல நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. ஓய் டார்லிங், என்ன ஓபன் ஆயிட்டா? ஓபன் ஆகல. இவ்வளவு நேரம் ஆகுறத பார்த்தா எனக்கே பக்குன்னு இருக்கு. என்ன டார்லிங், பாஸ் பண்ணிடுவதானே? அத்தனை காலேஜ் டாப்பரா வரக்கூடிய பொண்ணு இவதான் பீத்திக்கணும். இங்க பார் வித்யா, இந்த லேப்டாப்பை நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம்காக தான் யூஸ் பண்றேன். சரி, நீ வர 2 நாளா ரிசல்ட்னு டென்ஷன் ஆகிட்டே இருக்க. நல்லாதான் படிப்பேன். ஒரு வேலை ஏதாவது புட்டுக்குச்சுன்னு வச்சுக்கோ. இல்லம்மா, ஒரு வேலை ஏதாவது புட்டுக்குச்சுன்னா நம்ம செல்லு சொன்ன மாதிரி ரீவால்யூஷனோ இல்ல ரீ எக்ஸாமோ எழுதிக்கலாம். ஆனா கோவத்திலயும் டென்ஷன்லயும் என் லேப்டாப்பை புடுங்கி எரிஞ்சிட்டேன்னு வச்சுக்கோ, ஒன்னும் பண்ண முடியாது. பார்த்து பத்திரமா நடந்துக்கோ. என்ன குழந்தையானே, காலையிலே கோயிலுக்கெல்லாம் போய் சாமி கும்பிட்டுட்டு, சாமி எப்படியாவது நான் காலேஜ் டாப்பரா வரணும்னு நல்லா வேண்டிக்கிட்டேலாம். அட்லீஸ்ட் பாஸ் பண்ணிட்டியா? ஹலோ, உங்க திருவாயை கொஞ்சம் மூடுறீங்களா? அதெல்லாம் நான் நல்ல பெர்சன்டேஜோட பாஸ் பண்ணிடுவேன். யாரும் சர்வர் பிஸியா தானே இருக்கும். சைட்டே ஒழுங்கா ஓபன் ஆயிருக்காதே. ஆமா, அதான் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துட்டே தான் இருக்கேன். நம்பர் அக்செப்ட் பண்ணுது, கொஞ்ச நேரம் லோட் ஆகி எக்ஸிட் ஆகுது. ஆமா, எங்க காலேஜ்ல இதே ப்ராப்ளம் தான். ஓவரால் ஸ்டூடெண்ட்ஸோட ரிப்போர்ட் எடுக்கலாம்னா லோட் ஆகிட்டே இருக்கான். நானே கொஞ்சம் டென்ஷன்ல தான் இருக்கேன். அப்போ காலேஜ் டாப்பர் ஆகணும்னு நினைச்சு வித்யா டென்ஷன்ல தானே இருப்பான். உங்களுக்கு எப்ப என்ன காமெடி பண்ணனேனே தெரியாதுல. இதுக்கு எங்க செல்லோட அட்ராசிட்டியே பரவாயில்ல. பொல்லாத அட்ராசிட்டி. 40-48 பேப்பர் அரியர் வச்சிருக்கவன் கூட சந்தோஷமா இருக்கான். இவளுக்கு ஒரு பேப்பர் அரியரே இல்ல. ஒரு தடவை ரிசல்ட் வரும்போது இந்த அளவுக்கு கும்மாளம் போட மாட்டாமா. பேசாம கோயிலுக்கு போவா, சாமியை கும்பிடுவா, பட்டையை தீட்டுவா. அவ போன்ல எப்ப ரிசல்ட் ஓபன் ஆகுதோ அப்ப பாத்துக்கிட்டு இருப்பா. இந்த தடவை தான் மொத்த குடும்பத்தையும் அல்லோல பட வச்சுக்கிட்டு இருக்கா. இந்த தடவையாவது விட்டாலாம். காலையில கோயிலுக்கு போய் பட்டையெல்லாம் போட்டாச்சு. செல்லும், சரி முடிஞ்சதான் முடிஞ்சு போச்சு. இனி அடுத்து மேற்படிப்பு இருக்கலாம். அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாமா இந்த நேரத்துல இருந்து? தாத்தா, நீங்க என்கிட்ட எதுவும் கேட்க கூடாது. உங்க குழந்தையார் மண்டை நான் உடைச்சிட்டேன் அப்படின்னு வெத்தில கல்லால
ஏத்துக்கிட்டே மனப்பக்குவம் இருக்கா? என்ன ஆதித்யா, ஓவரால் ஸ்டூடெண்ட்ஸோட ரிசல்ட் ஓபன் ஆயிடுச்சா? இல்ல சார், லோடிங்ல தான் இருக்கு. சரி, நீங்க உங்க ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பேருக்கு தனித்தனியா பாத்தீங்களா? பரவாயில்லையா, எல்லாரும் பாஸ் பண்ணிருக்காங்களா? ஆமா சார், நான் பார்த்தவங்களுக்கெல்லாம் ஓகே தான். மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் ரிசல்ட் எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. லோட் ஆயிட்டே இருக்கு. எப்படியும் 10 நிமிஷத்துல ஓபன் ஆகிரும். ஏன் சார் நீங்க டென்ஷன் ஆக்கி நின்னுட்டே இருக்கீங்க? உட்காருங்க. ஐயோ பரவாயில்ல ஆதித்யா, ரிசல்ட் வர நாள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்ல, மேனேஜ்மெண்ட்டுக்கு டென்ஷன் தானே. ஆமா சார். அது சரி, எல்லா தடவையும் ரிசல்ட் பாக்குறதுக்காக நான் உங்களை தான் கூப்பிடுவேன். கிளாஸ் இருந்துன்னா வரவே மாட்டீங்க. இந்த தடவை சப்ஸ்டியூட் போட்டுட்டு ரிசல்ட் பார்க்க வந்திருக்கீங்க. ஆமா சார், எல்லா தடவையும் என் ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட பேப்பருக்கு 100% ரிசல்ட் கொடுத்துருவாங்க தான். இந்த தடவை ஒரே ஒரு பையன் கொஞ்சம் பயமா இருக்கான் தான். ஓகே ஓகே சார். சார் ஓபன் ஆயிடுச்சு. ஐயோ இதுக்கு மேல எனக்கு பொறுமையே இல்ல. பொறுமை தாண்டி எல்லாம், கொஞ்சம் பொறுமையா இரு. ஆமா வித்யா, எல்லாருமே இந்த சைட்ல தான் இப்ப இருப்பாங்க. அதனால எப்படியும் சர்வர் பிஸியா தான் இருக்கும். அதான் சொல்றேன்ல, என் காலேஜ்லயே ஓவரால் ஸ்டூடெண்ட்ஸோட ரிசல்ட் என்ன பார்க்க முடியல. ஐயோ இந்த குருவாயிரப்பா, நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? நம்ப மாட்டேன். நம்பும் போது நீ எப்படி ரியாக்ட் பண்றேன்னு நான் பாக்குறேன். ஹலோ, காலேஜ்ல இருந்தா குட் மார்னிங் சார், சொல்லுங்க. இல்ல சார், இப்பதான் வித்யா ரிசல்ட் பார்த்துட்டே இருக்கோம். சைட் ஓபன் ஆக மாட்டேங்குதே. என்னாச்சு சார், எனி இஷ்யூ? ஓகே சார், வந்துட்டோம். நல்லா தானே எழுதியிருக்கேன். யாரு ஃபோன் பண்ணா? உன் காலேஜ்ல இருந்து தான். உடனே உன்னை கூட்டிட்டு காலேஜுக்கு போகணுமா? காலேஜ்ல இருந்து கூப்பிடுறாங்க. என்னென்ன நல்லா தான் எழுதியிருக்கேன். ஏ லூசு, நான் நிஜமா தான் நல்லா தான் எழுதின எக்ஸாம். ஒருவேளை இந்த டிராகன் படத்துல வந்த மாதிரி என் பேப்பர் எடுத்துட்டு வேற யார் பேப்பர் கூடயாவது அட்டாச் பண்ணி வச்சிருப்பாங்களோ? ஒருவேளை அதனால தான் ஃபெயில் ஆகி ஓபன் ஆகலையோ? நீ என்ன ஸ்கூல்ல படிக்கிறேன்? இது இன்டர்நெட் ப்ராப்ளமா இருக்கும், இல்லனா சர்வர் இஷ்யூ தான். எந்த காலேஜ்ல பேப்பர் அரியர் போட்டிருந்தா ரிசல்ட் வராம இருந்திருக்கு? வேற ஏதாவது விஷயம் இருக்கும். கூப்பிடுறாங்க எல்லாம். சரி நான் போயிட்டு வரேன். ஏய் நீ ஒத்தையில எல்லாம் போக வேண்டாம், நான் அனுபவம் வரோம். வித்யா நல்லா தானே எழுதியிருக்கேன். நல்லா எழுதினதுக்கு எப்பவுமே நல்ல பலன் கிடைக்கும். எப்பா, என் காலேஜ்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு கூட நான் இவ்ளோ டென்ஷன் ஆகல. அந்த அளவுக்கு வித்யா டென்ஷன் ஆகுறா. அவ டென்ஷனை பார்த்து எனக்கு டென்ஷனா இருக்கு. நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க, காமெடி பண்ணாம. சரி தாத்தா, நாங்க போயிட்டு வரோம். சரிம்மா, போயிட்டு வா, நல்லதுதான் நடக்கும். முக்கிய செய்திகள். நீ போன வை, நான் கூப்பிடுறேன். டேய், கூப்பிடுறேன்னு சொல்றேன்ல, வைடா. ஏ அரவிந்த், ஏ அரவிந்த். அதோ வரேங்க, ஒரு நிமிஷம். என்னங்க? டிவில என்ன படத்தையே போட்டு ஓட்டிட்டு இருக்கான். ஏங்க? உன் பிள்ளை இந்த டிவிக்கு முன்ன நான் ஒரு நாள் உட்கார்ந்து பார்த்தது இல்ல. இன்னைக்கு இந்த நியூஸே கட்டி அழுதுட்டு இருக்கான். அம்மா கொஞ்சம் தள்ளி நில்லுங்கம்மா, மறைக்குதுல. சரி கொஞ்சம் தள்ளி வாங்க, அவனுக்கு தான் மறைக்குதான்ல. ஏண்டி, என் எக்ஸ்போர்ட் பிசினஸ் இந்த அளவுக்கு லாஸ் ஆகிருக்கு. உனக்கும் உன் பிள்ளைக்கும் ஒரே கொண்டாட்டமா இருக்கு போல. ஐயோ என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? காலையில விஷயம் தெரிஞ்சதுல இருந்து நீங்களும் மனசளவுல உடைஞ்சு போய் தான் இருக்கீங்க. நீங்க உடைஞ்சு போனதுனால நானும் உடைஞ்சு போய் தான் இருக்கேன். ஏண்டா கொஞ்ச நேரம் சும்மா இரேன். நீங்க எதுக்கு இப்ப அவனே மறைச்சிட்டு நிக்கிறீங்க? ஏண்டி, காலையிலே டென்ஷன் ஆகி தான் ரிமோட்டை தூக்கி போட்டு போனேல. மறுபடியும் உன் பையன் அந்த நியூஸே பார்த்துட்டு இருக்கான். இன்னைக்கு நியூஸ் நல்லா இருக்குல்லமா? பாரு பாரு. பாத்துட்டு தானங்க இருக்கான். ஏ அரவிந்த். ஐயோ நீங்க எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? அவன் போக்குல அவன் உட்கார்ந்து நியூஸ் பாக்குறான். உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏடி, நியூஸ்ல என்ன ஆடலும் பாடலுமா ஓடுது? என்னமோ சில்கு ஸ்மிதா ஆடுறதும் அவன் பையன் இன்ட்ரெஸ்டா பாத்துட்டு இருக்க மாதிரியே பேசுறான். அவன் பார்த்து சந்தோஷப்படுறது என்ன பத்தின நியூஸ் தான். சந்தோஷம் எல்லாம் படலங்க. எங்க தப்பு நடந்திருக்கான்னு ஆராய்ச்சி பண்றேன்னு நினைக்கேன். எங்கிருந்தோ வந்தவன் எல்லாம் எனக்கு காப்பு வைக்க ரெடி ஆயிட்டான். நான் பெத்த பையன், அது அதை விட மிச்சமா இருக்கு. ஓ இன்ட்ரெஸ்டிங். அட்ரஸ் அக்கா, வாழ்க்கையில இந்த சேனல்காரன் இன்னைக்குதான் நல்ல நியூஸா போட்டிருக்கான். இனியாவது நல்ல புத்தி வந்து இந்த மாதிரி நல்ல நல்ல நியூஸாவே போடட்டும். பாத்தியா? நான் காலையில நியூஸ பாத்துட்டேங்க. நீங்க எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? ஏண்டி, என்ன புடிச்சு உள்ள போட்டாலாம் உன் பிள்ளை நீ சந்தோஷம் தான் படுவீங்க போல. ஐயோ என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? இந்த வீட்ல நீங்க இல்லனா என் வாயில பச்சை தண்ணி கூட படாது. என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்க? ஏண்டி, எத்தனை கோடியில நஷ்டம் ஆயிருக்கு தெரியுமா? ஒரு வார்த்தை உன் பிள்ளை என்கிட்ட வந்து கேட்டிருப்பானா? எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன் ஒரு வார்த்தை சோகமா கேட்டிருந்தானா? பெத்த அப்பனுக்கு இத்தனை கோடி நஷ்டம் ஆயிருக்கு. அதே நியூஸ திருப்பி திருப்பி கேட்டு சந்தோஷப்பட்டு இருக்கான். ஏதோ அவனால முடிஞ்சதா அவன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏண்டி, வெறுப்பேத்துறியா? உங்களுக்கு என்னதாங்க
பிரச்சனை? கம்மியாவா வச்சிருக்கீங்க? கோடியில தானே புரண்டுட்டு இருக்கீங்க. எப்போ லாபம் மட்டுமா வரும், பிசினஸ்னா நஷ்டமா வரும். சின்ன குழந்தைங்களுக்கு சொல்றது இல்லையா, விளையாட்டுனா வெற்றியும் இருக்க தோல்வியும் இருக்காம். வெற்றி கிடைச்சதுன்னா சந்தோஷப்படணும், தோல்வி வந்துச்சுன்னா அதே மனசார ஏத்துக்கிட்டு அடுத்த வெற்றியை நோக்கி பயணம் செய்யணும். செய்வடி, நீ நல்ல செய்வ. எனக்கு என்னமோ எனக்கு எதிரி வெளியில இருந்து வந்தவன மாதிரி தெரியல, உள்ளே இருந்து தான் வந்திருப்பான்னு தோணுது. அதான் உள்ளே வளர்க்குறனே உன்ன. எப்ப பார்த்தாலும் அவன் தப்பு சொல்றதுலயே நீங்க குறியா இருக்காதுங்க. காலையில வந்து சோகமா என்கிட்ட விசாரிச்சான். யாரு? உன் பிள்ளை? ம், நல்லா விசாரிச்சிருப்பாண்டி. எரியுது, என் வயிறு எரியுது. எங்க ஜெலுசுல ஏதாவது எடுத்துட்டு வரவா? ஏண்டி அருவி, நீ ஏன் பொண்டாட்டி தானே? என்னங்க இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்க? இல்ல, உன் பிள்ளை சந்தோஷமா அந்த நியூஸ பாக்குறதா நான் வயிறு எரியுதுங்கிறேன், நீ ஜெலுசுல எடுத்துட்டு வரவான்னு கேக்குறேன். இல்லங்க, இல்லனாலும் நீங்க ஏதாவது சாப்பிட்டு உங்களுக்கு வயிற்றுல ஒத்துக்கலனா ஜெலுசுல அல்லது ஓம வாட்டர் தானே கொடுப்பேன். அந்த அர்த்தத்துல தாங்க கேட்டேன். ம், என்ன நான்வெஜ் ஸ்மெல் எல்லாம் வருது? நான் எதுவும் நான்வெஜ் எடுத்துட்டு வரலையே. அது நான் தாங்க சமைச்சேன். வாங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிடலாம். ஏண்டி என் வயிறு எரிஞ்சிட்டு இருக்கு, ஒருத்தன் என் பிசினஸே தலைக்கீழ படுக்க வச்சிருக்கான், நீ நான்வெஜ் சமைச்சிருக்க. இந்த சோகத்துல இருந்து நம்ம வீடு ஒரு மாசத்துக்கு எந்திரிக்க முடியாது. நீ என்னன்னா முத நாளே நான்வெஜ் சமைச்சிருக்க. பாரு பாரு, உன் பையன் காலை ஆட்டி ஆட்டி நியூஸ் பார்த்துட்டு இருக்கான். கால ஆட்டாதடா. அம்மா, என்னதான் பிரச்சனை அந்த ஆளுக்கு? இதே வீட்டுல நான் இருக்கணும்னு அந்த ஆள் தானே கூட்டு வந்தாரு உள்ள. நான் காலை ஆட்டி நியூஸ் பாப்பேன், ஏன் நான் காலை தலைக்கீழ தொங்க விட்டு கூட நியூஸ் பாப்பேன். அந்த ஆளுக்கு என்ன பிரச்சனை? சரி, நீ கால ஆட்டிக்கோ. ஆ, அவன் கால அவன் ஆட்டிட்டு போறான், நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? அவன் காலை ஆட்டி ஆட்டி நியூஸ் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? வயிறெல்லாம் எரியுதுடி. எங்க ஜெலுசல் சரி, இன்னைக்கு எவனை கேட்டு நான்வெஜ் சமைச்சிருக்க? சாம் தான் ஆசைப்பட்டு கேட்டான். வழக்கமா என் புள்ள அம்மா அது வேணும் இது வேணும் எதுவுமே ஆசைப்பட்டு கேட்க மாட்டான். எது சமைச்சு வச்சிருந்தாலும் சாப்பாடை வேஸ்ட் பண்ணாம நல்லா இருக்குமான்னு சிரிச்சுட்டே சொல்லி சொல்லி சாப்பிடான். இன்னைக்கு என் பிள்ளையே வான்கோழி பிரியாணி கேட்டிருக்கான். அது மட்டும் இல்லங்க, வழக்கமா கடையில இருந்து கறி நீங்க தானே வாங்கிட்டு வருவீங்க. முதல்ல என் பிள்ளையே போய் கறி வாங்கிட்டு வந்திருக்கான். ஏன் உன் பிள்ளைக்கு கோழி பிரியாணி எல்லாம் இறங்காதா? வான்கோழி பிரியாணி தான் இறங்குமா? அவன் வான்கோழி பிரியாணி ஆசைப்பட்டு கேட்டான், செஞ்சு வைக்க வேண்டியது இந்த அம்மாவோட கடமை தானே. சூப்பர் டி, நல்லா நடத்துறீங்க. அம்மா, என்ன கண்ணா? சொல்ல மறந்துட்டேமா. பிரியாணினா பிரியாணி மட்டும்தான் சமைச்சீங்களா? வேற என்னடா? அம்மா, இந்த சிக்கனை பொரிக்கிறது, மட்டனை அவிக்கிறது இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா செஞ்சு வச்சிருக்கீங்க தானே? டேய், நீ வான்கோழி பிரியாணி மட்டும் தானே கேட்டேன், ஆனா நான் உனக்கு பிடிச்சது எல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன். அப்ப சூப்பர்மா. அம்மா, சரி, இப்ப என்னடா? நான்வெஜ்னா நான்வெஜ் மட்டும்தான் சமைச்சீங்களா? டேய், உனக்கு இல்லாத பொரியலாம் உனக்கு இல்லாத அவியலாம் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். சரிம்மா, பெரியவங்க சொல்லியிருக்காங்கலாம், எந்த ஒரு நல்ல காரியம்னாலும் ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படின்னு. என் செல்லு கூட அடிக்கடி சொல்லிட்டே இருக்கான். ஏதாவது ஸ்வீட் செஞ்சு வச்சிருக்கீங்களா? ஆமா சாம், உனக்கு பிடிச்ச மாதிரி அடை பாயாசமா பால் பாயாசமா செஞ்சு வச்சிருக்கேன். அடா 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 அடா, சூப்பர்மா சூப்பர். சுட சுட சாப்பிட்டனாலாம் இந்த நியூஸ் இன்னும் 5 நிமிஷத்துல முடியும், அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுக்கிறேன். சரி சாம், வாங்குங்க, உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன், சாப்பிடலாம். எல்லா வீட்லயும் 10 ரூபா புருஷன் இழந்தா கூட மொத்த குடும்பமா தோல் கொடுத்து நிக்கான். நான் இங்க என்னடானா ஸ்வீட் எடு கொண்டாடு, என் வயிறு எரிஞ்சிட்டு இருக்கு, உன் பிள்ளைக்கு நான்வெஜ் கேக்குதோ? வயசு பையங்க, அவனுக்கு தோன்றத சமைச்சு கொடுக்கறதானே இந்த அம்மாவோட கடமை. அதாண்டி, எனக்கு எதிரி வெளியே இல்ல உள்ளே இருக்கு. ஏங்க, ஒன்னே ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோங்க. நமக்கு கடவுள் நிறைய கொடுத்திருக்காரு, கொஞ்சம் இல்ல நிறைய கொடுத்திருக்காரு. எத்தனையோ நாள் சொல்லியிருக்கேன், நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன் தான், எதுக்காக இவ்வளவு சேர்த்து வச்சிருக்கீங்க? அவன் சம்பாதிக்கலையா? நல்லா தானே சம்பாதிக்கிறான். அவன் சம்பாத்தியத்திலேயே நம்ம 2 பேரும் உட்கார்ந்து சாப்பிடலாம். ஆனா உங்களுக்கு அதுவும் பார்த்தாதுன்னு பிசினஸ் எப்ப பார்த்தாலும் பாடாப்பட்டு இருக்கீங்க. சரி, இவ்வளவு சம்பாதிக்கிறீங்க எல்லாம், இல்லாத பிள்ளைங்க எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை குழந்தைங்க ஆசிரமம் இருக்கு, எத்தனை முதியோர் ஆசிரமம் இருக்கு. இதுக்கெல்லாம் அப்பப்பவாது கொஞ்சம் உதவி பண்ணலாம்ல. ஆனா என் பிள்ளை பாத்தீங்களா, நீங்க சம்பாதிக்கிறதுல என்ன கம்மியா தான் சம்பாதிக்கிறான், ஒத்துக்கிறேன். ஆனா அவன் சந்தோஷத்துக்காக எத்தனை ஆசிரமத்துக்கு உதவி பண்ணிட்டு இருக்கான். அவனை விடுங்க, அன்பு எத்தனை பிள்ளைங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். நம்ம சம்பாதிக்கும் போது சம்பாதிக்கலாங்க, வயசான காலத்துல நம்மள கடைசி காலத்துல நல்லபடியா பாக்கணும்னா நம்ம செஞ்ச தான தர்மம் தான். அதாங்க, நம்ம செஞ்ச நல்லது கெட்டதை பொறுத்துதான் நம்ம கடைசி காலமா இருக்கோம். எத்தனை நாள் சொல்லியிருக்கேன், இவ்வளவு சம்பாதிக்கிறீங்க எல்லாம் கொஞ்சமா அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு. அதான் இப்படி மொத்தமா பல்கா போச்சா? ஓ, சந்தோஷப்படுறியா? சந்தோஷம் எல்லாம் படல, இனியாவது அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும், தான தர்மமா பண்ணணும்னு கொஞ்சம் மனசாட்சியோட இருங்க. இவ்வளோத்தையும் கட்டி எங்க கொண்டு போறீங்க? ஒன்னும் இல்லாம தானே பிறந்தான், போகும்போதும் 1 ரூபாய் காசா
ஒரு பிடி மண்ணை தான் அள்ளி போடுவாங்க. ஏண்டி ஒருத்தன் எனக்கு ஆப்பு வச்சுட்டு போயிருக்கான், அவனை திட்டாம அவனை வாழ்த்துற மாதிரி பேசிட்டு இருக்கான், அவன் செஞ்சது நல்லது மாதிரி. இப்போ உங்களுக்கு வான்கோழி பிரியாணி வேணுமா வேண்டாமா? கலாய்க்கிறியாடி என்ன? ஐயோ, கட்டின புருஷனை யாராவது கலாய்ப்பாங்களா? சூடு ஆறதுக்கு முன்ன வாங்க. அடிச்சாலும் அடிச்சிட வேண்டி போயிரு. அப்புறம் உங்க இஷ்டம். ஏன் அரவிந்த், நான் தெரியாம தான் கேக்குறேன். இதனால ஷேர் மார்க்கெட் டவுன் ஆயிட்டு அவன் போட்டு ஷேரை கேட்க ஆரம்பிச்சுட்டான். சரி அதை விடு, அடுத்த டெக்ஸ்டைல் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணணும், அதுக்கு ஆப் அடிக்கிறதா தான் சொல்லியிருக்காங்க. வாவ், சூப்பர். ஏங்க, அவன் டிவியை பார்த்து சூப்பர்னு சொல்றான். ஆமாண்டி, டிவில சில்க் ஸ்மிதா டான்ஸ் ஆடுற பத்தியா, அதான் உப்புல ரசிச்சு பாத்துட்டு இருக்கான். சரி, இதுங்கள்ட்ட எல்லாம் ஏன் கஷ்டத்தை புலம்புறேன் பாரு, ஏன் புதிய செருப்பால அடிக்கணும். இப்ப என்ன நடந்துட்டு இவர் இப்படி டென்ஷன் ஆகி போறாரு? சரி, சுட சுட வான்கோழி பிரியாணி கொடுக்கலான்னு பார்த்தேன். அந்த ஆளுக்கு தான் கொடுத்து வைக்கலாம். நீ வாசாம், கொஞ்சமா நைட்ல எடுத்து வச்சுட்டு சூடு பண்ணி கொடுக்கலாம். எப்படிமா? என்னடா, வான்கோழி பிரியாணி நீ தானே கேட்ட? இல்ல, வேணும் தான் கலாய்க்கிறீங்கன்னு எனக்கே தெரியுது. டேய் வாடா, தேவைதான் இது. இன்னும் கொஞ்சம் முங்குச்சுன்னா நல்லா இருக்கும். அடுத்தவங்களுக்கு கொஞ்சமாவது உதவி பண்ணணும்னு ஒரு மனசாட்சி இல்ல. சரிம்மா, அப்புறம் பேசிக்கலாம். இனியாவது புத்தி வருதான்னு பாப்போம். ஏய், வாங்குங்க, வான்கோழி பிரியாணி உங்களுக்கு ஸ்மெல் உங்க மூக்குல வந்துட்டு போல. சூடாதான் இருக்கு, வாங்க எடுத்து வைக்கிறேன். அரவிந்த், அடிச்சு பல்லெல்லாம் கலட்டினாலும் கலட்டிடுவேன். யோ, என் அம்மா மேல உன் கை பட்டுச்சுன்னு வச்சுக்கோ, உன் கை உனக்கு இல்ல, அது தெரிஞ்சுக்கிட்டு நடந்துக்க. சாம், வான்கோழி பிரியாணி. ஆமால, நமக்கு பிரியாணி தான் முக்கியம். என்ன சார், நேர காலேஜுக்கு எங்களை கூப்பிட்டுருக்கீங்க? இன்னும் வித்யாவோட ரிசல்ட் நாங்க பார்க்க கூட இல்ல. சார், நான் கிளம்பலாம்ல? இருங்க ஆதித்யா. சாம், எனக்கு இன்னும் ரிசல்ட் பார்க்கவே முடியல. ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்துட்டாங்க. அது சில நேரம் இப்படிதாம்மா, சர்வர் இஷ்யூவா இருக்கும். எதுக்காக கூப்பிட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? அன்பு சார், இந்த காலேஜ்ல நீங்க உங்க தங்கச்சியை கொண்டு சேர்க்கும் போது ஒரு விஷயத்த சொன்னீங்க என்கிட்ட. நல்ல படிக்கிற பொண்ணு, என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, எங்க வீட்ல எல்லாருமே இன்ஜினியரிங் தான், அவ பிஎஸ்சி மேத்ஸ் சூஸ் பண்ணிருக்கா. எனக்கு இதுல விருப்பம் இல்லனாலும் என் தங்கச்சி ஆசை தான் என்னோட ஆசை, கண்டிப்பா உங்க காலேஜுக்கு பெருமை சேர்த்து தருவான்னு சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? ஆமா சார், அதெல்லாம் எதுக்கு இப்போ பேசிட்டு இருக்கீங்க? அவங்க படிப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியும், ஆனா உங்க தங்கச்சியால தான் எங்க காலேஜ் தலை நிமிந்து நிக்க போகுதுன்னு இன்னைக்கு நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். ஆதி சார், என் ரிசல்ட் வந்துச்சா? யார் காலேஜ் டாப்பர்னு பாத்துட்டீங்களா? இல்ல வித்யா, என்ன பார்க்கலாம். ஓ, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றீங்களா? ஆக்சுவலா எங்க வீட்டு இன்டர்நெட் தான் கொஞ்சம் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். மழை நேரம் வர பாத்தீங்களா, நீங்க வேற என்னென்னமோ பேசுறீங்க. சார், எங்க காலேஜே இன்னைக்கு உங்க தங்கச்சி பெருமைப்பட வச்சுட்டாங்க. பக்கத்துல இருக்க மொத்த காலேஜ் பார்வையும் எங்க காலேஜ் பக்கமா திரும்ப வச்சுட்டாங்க. புரியல. உங்க தங்கச்சி யூனிவர்சிட்டியில ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க. நிஜமாவா சார்? நிஜம்தான் மிஸ்டர் அன்பு, எங்க காலேஜ்ல எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கியிருக்காங்க. ஆனா உங்க தங்கச்சி இருக்க மார்க்ஸ் பார்த்து மத்த காலேஜஸ் எல்லாமே எங்க காலேஜ் பக்கமா திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். அது மட்டும் இல்ல, நிறைய காலேஜ்ல இருந்து கால் பண்ணி வாழ்த்து சொல்லியிருக்காங்க உங்க தங்கச்சிக்கு. அப்போ சார், நான் காலேஜ் டாப்பர் தானே? நீ யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர்னு சொல்றேன், நீ காலேஜ் டாப்பரான்னு கேக்குறேன். காலேஜ் டாப்பரையும் தாண்டி நீ சாதிச்சிருக்க வித்யா, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். அன்பு, உங்க தங்கச்சி மேல நீங்க நிறைய நம்பிக்கை வச்சிருந்தீங்க. அம்மா அப்பா கூட அவளுக்காக இல்ல, ஆனா ஒரு அண்ணனா நீங்க எல்லா இடத்துலயும் அவளுக்காக ரிஸ்க் எடுத்திருக்கீங்க. இன்னைக்கு அவங்க ஜெயிச்சிருக்காங்கன்னா அதுக்கு காரணமே நீங்க தான். இல்ல சார், அவ ஜெயிச்சிருக்கானா அதுக்கு காரணம் கத்து கொடுத்த நீங்க தான். சொல்ல மறந்துட்டேன். அது மட்டும் இல்ல, உங்க தங்கச்சி புக் எல்லாம் எழுதுவாங்களா? சொல்லவே இல்ல. புக்கா? அப்படியெல்லாம் எனக்கு தெரியலையே சார், புக்கெல்லாம் எழுதுனது இல்லை இது வரைக்கும். என் கல்லூரிங்கிற தலைப்புல எங்க காலேஜ் பத்தி ஒரு புக் எழுதியிருக்காங்க. எனக்கு தெரியாதே சார். வெறும் மார்க் எடுத்து மட்டும் எங்க காலேஜ் பெருமைப்பட வைக்கலாம். அவங்க பப்ளிஷ் பண்ண புக்கை நான் நேத்துக்கு இன்டர்நெட்ல ரீட் பண்ணிட்டேன். அவ்வளவு பாசிட்டிவிட்டி. அந்த புக்கை மட்டும் ரீட் பண்ண யாரா இருந்தாலும் இந்த காலேஜ் ரிஜெக்ட் பண்றதுக்கு சான்ஸே இல்ல. இந்த காலேஜ் தான் வேணும், இப்ப ஒரு காலேஜ்ல தான் நான் படிப்பேன்னு கண்டிப்பா அடம் பிடிக்கிற மாதிரி தான் எழுதியிருக்காங்க. காலேஜ்ல இருந்து நாங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தா கூட எங்க காலேஜ் பத்தி இவ்வளவு புகழ முடியாது. நேற்றுக்கு நைட்டு ஆதி தான் என்கிட்ட, சார் வித்யா ஒரு புக் எழுதியிருக்கா, உங்களுக்கு வில்லிங்னா ரீட் பண்ணுங்க சார்னு அவ தான் எனக்கு லிங்க் அனுப்புனாரு. வழக்கமா 10 மணிக்கு மேல நான் கண்ணு முழிச்சு உட்காரதே கிடையாது. ஆனா விடிய கால 4 மணி வரைக்கும் உட்கார்ந்து அந்த புக்கை படிச்சிருக்கேன். அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருந்து எங்க காலேஜ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து அத்தனை ஸ்டாஃப் பத்தி அவ்வளவு பெருமையா எழுதியிருக்காங்க. என்ன இந்த புக்கை எழுத தூண்டினதே என்னோட ஹெச்ஓடி சார்னு ஹெச்ஓடி பத்தி பெருமையா எழுதியிருக்கான். என்னடா இவன் காலேஜ் பத்தி பெருமையா எழுதியிருக்கான், அதனால பெருமை பீத்திட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்களா? அதுதான் கிடையாது. அவங்க கத்துக் கொடுத்த காலேஜ் பத்தி மட்டும் இல்ல, படிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பொருந்துற மாதிரி தான் அந்த புக்கை எழுதியிருக்காங்க. அந்த புக்கை படிக்கிற எவனும் தருதலையா போவதுக்கு வாய்ப்பே இல்ல. லட்சியத்தை அடையணும்னா என்ன பண்ணணும், போற பாதையில முள் இருந்துச்சுன்னா அதை எப்படி தூக்கி போட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும், ஒவ்வொரு லைனும் அவ்வளவு சூப்பரா பிரமாதமா எழுதியிருக்காங்க. உங்க தங்கச்சி எழுதின புக்கை நாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் ஃப்ரீயாவே கொடுக்க போறோம். என்ன சார், நான் பேசிட்டே நிக்கிறேன்.
எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவ சாதிப்பான்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு சாதிப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். பேசுங்க சார். ஹலோ, ஹலோ சார். ஹூஸ் திஸ்? ஐ எம் த சேர்மன் ஸ்பீக்கிங் ஃப்ரம் SM காலேஜ். வாவ், வாட் a சர்ப்ரைஸ் சார். நீங்க பர்சனலா என்ன கூப்பிட்டிருக்கீங்க? உங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் வித்யா எழுதுனா என் கல்லூரி அப்படிங்கிற புக்கை நான் ரீட் பண்ணேன். நைட் 12 மணிக்கு மேல தான் எனக்கு லிங்க் கிடைச்சது. வழக்கமா எனக்கு போன்ல புக் ரீட் பண்ற பழக்கமே இல்ல. எந்த இடத்துல இருந்து ரீட் பண்ண ஆரம்பிச்சனோ முடியறது வரைக்கும் அதே இடத்துல உட்கார்ந்து ரீட் பண்ணிருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டா எழுதியிருக்காங்க. ஆமா சார், அதை பத்தி தான் நாங்களும் பேசிட்டு இருக்கோம். ஆக்சுவலா நீங்க இது வரைக்கும் எங்க காலேஜ் காண்டாக்ட் பண்ணதே கிடையாது. ஒரு சேர்மனா என்னையே அந்த புக் அட்ராக்ட் பண்ணிட்டு படிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் கண்டிப்பா இந்த புக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்ல, ஒரு ஸ்டூடெண்ட் தான் இந்த புக் எழுதியிருக்காங்க. ஐ அம் ஷூர் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில இந்த புக்கு காட்டு தீ போல பரவதுக்கு கண்டிப்பா சான்ஸ் இருக்கு. ஆமா சார். கோல்ட் மெடல் ஸ்டூடெண்ட் வேற, அதே ஸ்டூடெண்ட் தான் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதே ஸ்டூடெண்ட் என்னோட காலேஜ்ல MSc ஜாயின் பண்றதாவும் கேள்விப்பட்டேன். சோ என்னோட வாழ்த்தையை அவங்களுக்கு தெரிவிச்சிருங்க. ஷூர் சார், கண்டிப்பா. SM காலேஜ் சேர்மன். அந்த காலேஜுக்கு லாஸ்ட் 1 இயரா தானே அவர் சேர்மனா இருக்காரு. ஆமா சார், அதுல இருந்து இது வரைக்கும் அந்த காலேஜ்ல இருந்து எங்களை காண்டாக்ட் பண்ணதே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாம் புதுசா எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் சேர்மனே கால் பண்ணி உங்க தங்கச்சிக்கு வாழ்த்து சொல்றாரு. நல்லது சார், நாங்களும் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். எனக்கு தெரியாத அன்பு, நீங்க இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு. ஆனா ஒரு சின்ன வருத்தம் தான். என்ன சார்? எங்க காலேஜுக்கு இவ்வளவு பெருமை தேடி தந்திருக்காங்க. யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட்ங்கிறது கூட ஓகே, ஆனா ஒரு புக் எழுதியிருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்டா இருந்து டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸையும் கவர் பண்ற மாதிரி ஒரு புக் எழுதியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு டேலண்டான பொண்ணு பேச்சுலர் எங்க காலேஜ்ல முடிச்சுட்டு மாஸ்டர் டிகிரி வேற காலேஜுக்கு போறதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க சூஸ் பண்ணிருக்க காலேஜ் ரொம்ப பெரிய காலேஜ் தான். பட் எங்களுக்கு ஒரு சின்ன வருத்தம். எக்ஸ்கியூஸ் மீ சார், எனக்கு கிளாஸ் இருக்கு, நான் போலாம்ல. ஆமா, அதுக்கு எனக்கு கிளம்புங்க. பட் ஓகே, எந்த காலேஜ்ல படிச்சா என்ன, அவங்களால நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். மாஸ்டர் டிகிரி வேற காலேஜ்ல பண்ண போறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அதுவும் ஒரு பெரிய காலேஜ் தான். இதோ இப்ப கால் பண்ணார்ல சேர்மன், அவங்க காலேஜுக்கு தானே. இது வரைக்கும் வித்யா என்ன ஆசைப்படுறாங்களோ அதுதான் உங்க தங்கச்சிக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க. அவங்க ஆசைப்படியே அவங்க படிக்கட்டும். சார், நான் ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்க்கலாமா? ஏன்னா இதுக்கப்புறம் எப்போ என்னால இங்க வர முடியாதுல. போ வித்யா, போய் பார்க்கலாம். சார், ஹாதி சார். என்ன வித்யா? நான் ஜெயிச்சிட்டேன். ஜெயிச்சிட்டேன். ஹாப்பியா இருக்கு போல. உண்மை சொல்லணும்னா இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் சார். நானா? ஆமா, நம்ம சேர்மன் வேணா என்ன புகழ்ந்திருக்கலாம், ஆனா என் சைடுல இருந்து நான் சாதிக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். என்ன உளர்ற? உளறல சார், இன்னைக்கு வித்யா இந்த இடத்த பிடிக்கிறதுக்கு நீங்க தான் காரணம். நீங்க மட்டும் தான் காரணம். எதனால அப்படி சொல்ற? எனக்கு படிக்கிறது பிடிக்கும் தான், ஆனா எய்ம் வச்செல்லாம் படிச்சது கிடையாது. காலேஜ் டாப்பரா வரணும், டிபார்ட்மெண்ட் டாப்பரா வரணும், கிளாஸ் டாப்பரா வரணும்னு எய்ம் வச்செல்லாம் படிச்சதே கிடையாது. எனக்கு படிக்கிறது பிடிக்குங்கிறதுனால நான் நல்ல மார்க்ஸ் தான் வாங்கிட்டு இருந்தேன். லாஸ்ட் என்னோட எய்ம் காலேஜ் டாப்பர்ங்கிற விஷயத்துல மட்டும் தான் இருந்துச்சு. ஆனா யூனிவர்சிட்டிலே ரேங்க் வாங்க வச்சிருக்கீங்க. அது உன்னோட உழைப்பு வித்யா. இல்ல சார், அன்னைக்கு மட்டும் என் காதல நீங்க ரிஜெக்ட் பண்ணிருந்தாலும் இல்ல அக்செப்ட் பண்ணிருந்தாலும் ரெண்டுல எது நடந்திருந்தாலும் இதை நான் அச்சீவ் பண்ணிருக்கவே முடியாது. ரிஜெக்ட் பண்ணிருந்தீங்கன்னா அந்த சாட்லயே என் அரியர் கூட வச்சிருப்பேன். மேபி அக்செப்ட் பண்ணிருந்தீங்கன்னா ஏதோ கடமைக்காக படிச்சு பாஸ் பண்ணிருப்பேன். நீங்க இல்லனா இது இல்ல சார். அதுக்கு தான் பெரிய தேங்க்ஸ் உங்களுக்கு. நீ நேத்துக்கே ஜெயிச்சிட்ட வித்யா. இப்பதானே ரிசல்ட் வந்துச்சு. நேத்துக்கு என்கிட்ட வந்து சொன்ன பாத்தியா, எனக்கு உங்களோட பதிலுக்காக இல்ல, நிஜமாவே எனக்கு காலேஜ் டாப்பர் ஆகணும்னு ஆசை வந்துட்டு அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்ன பாத்தியா. எப்போ நீ இந்த காரணத்துக்காக இல்லாம படிச்சியோ அப்பவே நீ ஜெயிச்சிட்ட. அண்ட் நான் இன்னைக்கு ஒன்னு நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன். காலேஜ் மட்டும் இல்ல, என்னையும் பெருமைப்படுத்திட்டேன். அப்புறம் வித்யா, ஒவ்வொரு லைனும் சூப்பரா எழுதியிருக்கேன். சில பேஜஸ் எல்லாம் 2 டைம்ஸ் ரீட் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஏன் சார் புரியாமலா? அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருந்துன்னு சொல்ல வந்தேன். தேங்க் யூ. அதுல என் பேரு என்ன பத்தி எல்லாம் எழுதியிருந்தாலாம் ரொம்ப அழகா இருந்துச்சு. அப்புறம் சேர்மன் ரொம்ப ஃபீல் பண்றாரு வித்யா, நீ மாஸ்டர் டிகிரி SM காலேஜ்ல பண்ண போறது அவருக்கு சந்தோஷம் தான். பட் இவ்வளவு பேரு புகழ சேர்த்து கொடுத்துட்டு வேற காலேஜுக்கு மாஸ்டர் டிகிரி பண்றது அவருக்கு ஒரு சின்ன வருத்தம். நீ எனக்காக தானே காலேஜ் மாறுற, நீ இங்கே MSc பண்ணு, நான் வேணா வேற காலேஜுக்கு ட்ரை பண்றேன். யூ மீன்? இல்ல, என்னால தானே நீ வேற காலேஜ் போறான், அதான் சொன்னேன். இல்ல சார், நான் முடிவெடுத்துட்டேன். எப்பவுமே நான் ஒரு முடிவெடுத்துட்டேன், அதுல இருந்து பின் வாங்க மாட்டேன். சரி, அப்புறம் ட்ரீட் இல்லையா? ஒரு சேஞ்சுக்கு எனக்கு நீங்க ட்ரீட் வச்சிருங்களேன். அது எப்படிடே, நீ படிச்சிருக்க, நீ புக் எழுதிருக்க, நீ ட்ரீட் வைக்காம என்கிட்ட வைக்க சொல்ற? நான் அச்சீவ் பண்றதுக்கு நீங்க தானே காரணம். சோ ஒரு சேஞ்சுக்கு நீங்க ட்ரீட் கொடுங்க எனக்கு. சரி, என்ன வேணும்னு கேளு. நாளைக்கு வெளியே கூட்டு போறீங்களா? வெளியா? உங்களுக்கு கில்ட்டியா இருந்துச்சுன்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிடுறேன். சரணி, லிபி, ரெஸ்ட் எல்லாரும் வரட்டும். இல்ல நீ மட்டும் போதும். ஐ மீன் நீ மட்டும் வான்னு சொன்னேன்,
கூட்டிட்டு போறேன், என்ன வேணுமோ கேட்டுக்கோ. தேங்க்யூ சார். அப்புறம் இனிமே நீங்க என்னோட ஹெச்ஓடி எல்லாம் கிடையாது. அதெல்லாம் இந்த சார் இனிமே கிடையாது, ஆதித்யா அப்படிங்கிறியா? சேச்சா அப்படிலாம் இல்ல, எப்பவுமே ஆதி சார் தான். நீங்க ஹெச்ஓடி இல்ல, நான் உங்க ஸ்டூடெண்டா இல்ல அப்படின்னு சொல்ல வந்தேன். அது சரி, வெளியே எங்கேயாவது கிளம்பி நின்னியா? தாவணியோடய காலேஜுக்கு வந்திருக்கேன். அது சடனா காலேஜ்ல இருந்து கூப்பிட்டாங்களா, கோயிலுக்கு போயிட்டு வந்து அதே ட்ரெஸ்ஸோட நின்னா அப்படியே வந்துட்டோம். சரி, வேற என்ன? வேற என்ன? கண்ணை கொஞ்சம் திறந்தே கண்களுக்குள் விழுந்தா எனது விழிகளை மூடிக்கொண்டே சின்னஞ்சிறு கண்களில் உன்னை சீர எடுத்தேன். மெல்லிசையே என் இதயத்தின் மெல்லிசையே என் உறவுக்கு நீசையே. சரி சரி, அப்போ நாளைக்கு பார்க்கலாம். நான் ஜெயிச்சிட்டேன் ஆதி சார். ஆனா எனக்கு நான் ஜெயிச்சிட்டேன், காலேஜ் டாப்பரா மட்டும் இல்ல யூனிவர்சிட்டிலே ரேங்க் வாங்கியிருக்கேன். உங்க பதில எனக்கு சொல்லுங்க, நான் கேக்குறதுக்கு ஒரு நிமிஷமும் ஆகாது. நீங்க கொடுத்த வாக்குக்காக எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்குன்னு நீங்க சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. மிரட்டி வர்றதும் காதல் கிடையாது. எனக்கு காதல்ங்கிறது அழகான பொக்கிஷம், அது தானா வரணும். உங்க மனசுல நான் இருக்கேன்னு தெரியும், அதுக்காக நான் ஜெயிச்சிட்டேன். உங்க பதில சொல்லுங்கன்னு கேட்கவும் மாட்டேன். நான் ஜெயிச்சிட்டேங்கிறதுக்காக உங்க பதில் எனக்கு தேவையும் இல்ல. அதுவா எப்ப வெளியே வரணுமோ அப்ப வரட்டும். சரிம்மா, எனக்கு கிளாஸ் இருக்கு. என்னம்மா? இல்ல வித்யா, எனக்கு கிளாஸ் இருக்கு, அப்புறமா பார்க்கலாம். வீட்டுக்கு வந்துட்டு பேசலாம். நாளைக்கு லீவ் போட்டுருவீங்களா? சண்டே லீவு தான். அப்ப ஓகே, நான் வரேன். நான் உன்னை இழக்கவும் விரும்பல, அதே நேரத்துல அவசரமா ஒரு முடிவெடுக்கவும் விரும்பல. ரொம்ப தேங்க்ஸ் வித்யா. நான் தான் ஜெயிச்சிட்டனே, உங்க பதில சொல்லுங்க நீ கேட்கல.